வணக்கம் ஃப்ரெண்ட், வெல்கம் டு DFC சமையல் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற சீக்ரெட் ரெசிபி என்னதுன்னா சைனீஸ் ஃப்ரை ரைஸ். இதை எப்படி கரெக்டான அளவில் சரியான பொருட்களை போட்டு டேஸ்டான ஃப்ரை ரைஸை செய்கிற முறையை இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நிறையா உங்களுக்கு டிப்ஸ் கிடைக்கும். அப்போ நீங்கள் செய்யும் போது இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பரான டேஸ்டான ஃப்ரை ரைஸ் உங்களுக்கும் வரும். இந்த ஃப்ரை ரைஸ் பல முறை ஃபைன் டியூன் பண்ணி கரெக்டான மெஷர்மெண்ட் கிடச்ச பிறகு தான் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே இதே டேஸ்ட்டில் உங்களுக்கும் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட், ஃப்ரை ரைஸ் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு வாங்க பார்க்கலாம். பஸ்மதி அரிசி 300 கிராம், அப்படி இல்லாட்டி 2 கப் அளவுக்கு எடுத்துக்கிங்க. முட்டை ஒரு 3 முட்டை எடுத்துக்கிங்க. சோளம் 30 கிராம், அப்படி இல்லாட்டி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிங்க. கேரட் 30 கிராம், அப்படி இல்லாட்டி ஒரு மீடியம் சைஸ் கேரட் எடுத்து அதுலேருந்து ஒரு 1/3 அளவுக்கு வெட்டி இந்த மாதிரி கியூப்பாக வெட்டிடுங்க. லாங் பீன்ஸ் 50 கிராம், அப்படி இல்லாட்டி 3 லாங் பீன்ஸ் எடுத்தீங்க. இந்த மாதிரி ஸ்லைஸாக சின்னதாக வெட்டிடுங்க. ஊசி மிளகா 5 கிராம், அப்படி இல்லாட்டி 5 ஊசி மிளகா எடுத்துக்கிங்க. இந்த சைஸில் எடுத்துக்கிங்க. இந்த மாதிரி ஸ்லைஸாக சின்னதாக வெட்டிடுங்க. வெங்காயம் தாள் 20 கிராம், அப்படி இல்லாட்டி 2 தண்டு வெங்காயத்தாள் எடுத்துக்கிங்க. இந்த மாதிரி ஸ்லைஸாக சின்னதாக வெட்டிடுங்க. பூண்டு 30 கிராம், அப்படி இல்லாட்டி 6 பல் பூண்டு எடுத்துக்கிங்க. இந்த பூண்டை இந்த மாதிரி சின்னதாக நறுக்கிடுங்க. போன்லெஸ் சிக்கன் 100 கிராம். இந்த சிக்கனை சின்ன சின்னதாக இந்த மாதிரி வெட்டிடுங்க. எண்ணெய் 60 கிராம், அப்படி இல்லாட்டி 9 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிங்க. உப்பு 12 கிராம், அப்படி இல்லாட்டி 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிங்க. வெள்ளை சர்க்கரை 5 கிராம், அப்படி இல்லாட்டி 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிங்க. அஜினாமோட்டோ 3 கிராம், அப்படி இல்லாட்டி அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிங்க. ஃப்ரை ஆனியன் 15 கிராம், அப்படி இல்லாட்டி 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிங்க. திக் சோயா சாஸ் 5 கிராம், அப்படி இல்லாட்டி 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிங்க. இந்த சோயா சாஸ் தண்ணியாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி திக்காக இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட், இதெல்லாம் ஒரு 3 பேர் சாப்பிட்ற மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க செயல்முறையை பார்க்கலாம். முதல் நம்ம சோறை ரெடி பண்ணி வச்சுருவோம். அரிசியை நல்லா கழுவிட்டு கொதிக்கிற தண்ணியில் உள்ளுக்கு போட்டுருங்க. போட்ட பிறகு நல்லா கிண்டி விடுங்க, அப்போ தான் கீழே ஒட்டிக்காது. இந்த சோறு 90% குக் ஆகிற வரைக்கும் 8லேருந்து ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சோறும் நல்லா நீட்டாக வந்துருச்சு. சோறை தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவும், உடச்சி பார்த்திங்கன்னா லைட்டாக க்ரன்ச்சியாகவும் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம சோறை வடிகட்டி ஆற வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட், இப்போ முட்டையை பொரித்து எடுத்து வச்சுருவோம். எடுத்து வச்ச எண்ணெயிலேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சட்டியில் ஊற்றுங்க. எண்ணெய் சூடான பிறகு 3 முட்டையை உடச்சி சட்டியில் போடுங்க. அதுக்கப்புறம் முட்டை வேகிற வரைக்கும் நல்லா கிண்டி சின்ன சின்னதாக குத்தி விடுங்க. முட்டை நல்லா வந்த பிறகு இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஃப்ரை ரைஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். எடுத்து வச்ச பேலன்ஸ் எண்ணெய் எல்லாத்தையும் சட்டியில் ஊற்றுங்க. எண்ணெய் சூடான பிறகு நறுக்கி வச்ச பூண்டை சட்டியில் போட்டு கிண்டிடுங்க. அது கூட போன்லெஸ் சிக்கனை ஆட் பண்ணுங்க. சிக்கன் நல்லா வெந்து வர வரைக்கும் கிட்டிக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் லாங் பீன்ஸை ஆட் பண்ணுங்கள். அது கூட கேரட்டை ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சோளத்தை ஆட் பண்ணுங்கள். கடைசியாக இந்த ஊசி மிளகாயும் ஆட் பண்ணிடுங்க. இப்போ
இப்போ வந்து இதெல்லாம் வந்து இந்த எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் வந்து சோறை வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ண பிறகு இந்த வெஜிடபிள் இந்த சோறும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்த பிறகு ஒரு சூப் ஸ்பூன் எடுத்துக்கிங்க. அது உள்ளுக்கு வந்து உப்பு ஆட் பண்ணுங்கள். அது கூட வந்து அஜினாமோட்டோ ஆட் பண்ணுங்கள். அது கூட வந்து வெள்ளை சர்க்கரையும் ஆட் பண்ணிடுங்க. கடைசியாக வந்து திக்கான சோயா சாஸையும் ஆட் பண்ணிடுங்க. இதையெல்லாம் ஒன்றா ஆட் பண்ண பிறகு ஒரு 30 ml சுடு தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் வந்து இதை வந்து ஃப்ரைட் ரைஸ் மேலே அங்கங்கே ஊற்றி விடுங்க. இப்போ வந்து அடுப்போட ஃப்ளேம் வந்து கூட வச்சு இந்த சோறை வந்து நல்லா பிரட்டி விடுங்க. பிரட்டிக்கிட்டு இருக்கிற டைமில் வந்து ஏற்கனவே பொரிச்சு வச்ச முட்டையை வந்து ஆட் பண்ணி அதையும் சேர்த்து பிரட்டி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட், நம்மளோட சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சட்டிலேருந்து டின்னர் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ வந்து ஃப்ரைட் ரைஸை வந்து நான் பிளேட்டில் போட்டுட்டேன். இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு ஸ்ப்ரிங் அனியனும் ஃப்ரை அனியனும் மேலே போட்டிருக்கேன். அது பக்கத்துலேயே வந்து ஸ்லைஸாக வெட்டி கியூக்கம்பரை வந்து சைட் டிஷ்ஷாக வச்சுருக்கேன். இப்போ வந்து சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட், மீண்டும் இன்னொரு புது வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.